அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். அதே மாரி நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் பேப்பர் 1 ஓகேங்களா? அதுவும் நம்ம பார்க்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் படிக்கிறீங்க, கன்டினியூஸா வந்து படிங்க. எப்பனா நமக்கு எக்ஸாம் டேட் வந்து சொல்லலாம். ஸோ யாரும் வந்து கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். உங்க மேஜர் எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ, அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1 கொஞ்சம் எஃபோர்ட் குடுத்து படிச்சே ஆகணும். ஏன்னா பேப்பர் 1ல நீங்க மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சும் கொஞ்சம் அதிகமா வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா தோராயமா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எவ்வளோ மார்க் வேணும் கேட்டகரி வைஸா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இந்த பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மொத்தமா நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்ல நீங்க கம்பல்சரி என்ன பண்ணுங்கன்னா, கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரியணும். ஸோ 20 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 30 கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ்னாச்சும் நம்ம வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏதோ தானா ஆன்சர் பண்ணும்போது நமக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க கண்டிப்பா அந்த 50 கொஸ்டின்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸுக்கு நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த 20 கொஸ்டின்ஸுக்கு உண்டான டாபிக்ஸ் என்ன, கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். எதுக்காக நான் இந்த பேப்பர் 1 பத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கனாவே, உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த 50ல 30 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து வரும். ஸோ டோட்டலா வந்து 30லேருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டாவே, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 மார்க் இல்லைன்னா 70 மார்க் கூட நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியா. இந்த பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் பேப்பர் தான் முக்கியம். ஸோ யாருமே வந்து புக் வச்சு நம்ம படிக்கிறது வந்து கடைசி நேரத்தில வந்து பயன்படாது. ஏன்னா, அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து அதில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி படிச்சா மட்டும் தான் நம்மளால ஈஸியா வந்து அந்த பேப்பர் 1 வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் காமிக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஒரு 30 செட் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரியும். யுஜிசி நெட் பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வித் ஆன்சர் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இது டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க செகண்ட் ஹியூமன் அப்படின்னு வருது இல்லையா? இந்த மாரி. ஸோ உங்களுக்கு ஏரோ மார்க் தெரியும். ஸோ யுஜிசி நெட் பேப்பர் 1 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இங்க குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20 மினிமம் ஒரு 30 கொஸ்டின்ஸ் செட் பேப்பர்னாச்சும் இதில இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல நடத்தப்பட்ட கொஸ்டின்ஸ் பேப்பர். அந்த கொஸ்டின்ஸ் பேப்பருக்கு உண்டான ஆன்ஸர் கீ வந்து குடுத்துருப்பாங்க. மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கு பாருங்க உங்களுக்கு. 2023. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல ஜூன் மந்த் கண்டக்ட் பண்ண எக்ஸாம். ஸோ இதுலயும் மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். அதே சமயம் 2022 ஓகேங்களா? ஸோ இதுலயும் மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் உங்களுக்கு ஆன்ஸர் கீயும் குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். ஸோ இதுல வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் வந்து இப்ப 2023 டிசம்பர் மந்த் கண்டக்ட் பண்ண ஒவ்வொரு செட் கொஸ்டின்ஸ் பேப்பரா, ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து வொர்க் அவுட் பண்ற மாரி பாருங்க. மார்னிங் 2 கொஸ்டின்ஸ் பேப்பரு, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நைட் டைம் எந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த 2 செட் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டிசம்பர் 6, 2023 இருக்கு. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ கம்பல்சரி எவ்ரிடே வந்து மார்னிங் வந்து 1 ஹவர்னாச்சும் இல்ல 1 1/2 ஹவர்ஸ்னாச்சும் சில கொஸ்டின்ஸ் மட்டும் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி ஈவினிங்கும் நீங்க அடுத்த செட் கொஸ்டின் பேப்பர் 7 டிசம்பர் 2023 மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட். ஸோ இந்த மாரி நீங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பிராக்டிஸ் பண்ண பார்க்கும்போது தான் நமக்கு வந்து சில மெத்தட் வந்து கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல்ஸ் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 5 கொஸ்டினுமே வந்து நமக்கு வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்து 2023 மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். இங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் வந்து மேத்ஸ்ல கேட்பாங்க. அதே மாரி டெவலப்மெண்ட் இருக்கு. ஐசிடி வந்து இருக்கு. கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டாபிக்ஸ் ஓகேங்களா? சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல சார், என்ன சார் பண்றது? எப்படி சார் ஒர்க் அவுட் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வச்சுக்கங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட்ல வந்து டைப் பண்ணுங்க. நெட்ல டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கேயே காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க. டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல போயிட்டு, அந்த கொஸ்டின்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து சேம் கொஸ்டினுக்கே வந்து ஆன்சர் வந்து எப்படி சால்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் அந்த சேம் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் வரல, அதே கொஸ்டின்ஸ் இல்லைன்னா, அதே மாடல்ல இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அத வச்சு கூட நம்ம இந்த சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மெத்தட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எழுதிக்கிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இப்படி தான் வந்து மேத்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நமக்கு வந்து ஆன்ஸர் கீ வந்து இருக்கு. அது Googleல வந்து என்ட்ரி பண்ணிட்டு, இந்த டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா, பைஜூஸ்லயே குடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பர். ஸோ கண்டிப்பா இந்த 3 வெப்சைட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்ஸர் இருக்கும். அப்படி இல்லைன்னா, அதே சேம் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து மேத்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில இருக்கக்கூடிய அத்தன கொஸ்டின்ஸுக்கும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து இருக்கு. இது என்ன டிஃபிகல்ட்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு கொஸ்டின டைப் பண்ணி நீங்களா தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின் தான். இது வந்து டைம் அண்ட் ஸ்பீடுல வரக்கூடிய கொஸ்டின்ஸு. நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து அடிக்கடி கேட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோடிங், டிகோடிங் சொல்றாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டினு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் ஓரியன்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்சர் வந்து பைஜூஸு, டாப்பர், டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஜஸ்ட் வந்து டைப் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. மேத்ஸு 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி நம்ம சிலபஸ்ல குடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்வைரன்மென்ட் டெவலப்மென்ட் சொல்லி இந்த 4 டாபிக் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த 4 டாபிக் மட்டும் கவர் பண்ணுங்க. டாபிக் நம்பர் 1 இந்த மேத்தமேட்டிக்ஸ் ஓகேங்களா? மேத்தமேட்டிக்ஸ் ஆப்டிட்யூட் அப்படின்னு சொல்லி சொல்லி குடுத்துருப்பாங்க. 2வது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்கு. 3வதா இருக்கக்கூடியது ஹையர் எஜுகேஷன்ஸ். 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்வைரன்மென்ட் டெவலப்மென்ட்னு சொல்லக்கூடிய டாபிக். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய 4 டாபிக்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தெளிவா படிச்சீங்கன்னாவே, உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸுக்கு கரெக்ட்டா 20 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். நீங்க வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. கடைசி நேரத்தில வந்து நம்ம புக் வச்சு படிக்க வேண்டாம். எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து டிஸ்ப்ளேல உங்களுக்கு தெரியும் ஒரு கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல வந்து வரக்கூடியது ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல வரக்கூடியது தான். ஸோ, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி குடுத்துருப்பேன். ஸோ, அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்ஸர் கீயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் தான், அந்த பேப்பர் 1ல நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ, மீண்டும் ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.